அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஜனவரி 4, 2025 சனிக்கிழமை. தினமணியில் இருக்கிற முக்கியமான நியூஸஸ் என்னென்னு பார்க்கலாம். ஹெட்லைன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, லடாக் பகுதியில் சீனாவின் புதிய மாவட்டங்கள் இந்தியா கடும் கண்டனம்னு தெரிவிச்சிருக்காங்க. சீனாவின் ஹோட்டன் பகுதியில் புதிதாக 2 மாவட்டங்களை உருவாக்கி அந்நாடு வெளியிட்ட அறிவிப்புக்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. அந்த மாவட்டங்கள் சில இடங்கள் லடாக்கின் அதிகார வரம்புக்குட்பட்டவை என்பதால் சீனாவுக்கு மத்திய அரசு தனது எதிர்ப்பை பதிவு செய்துள்ளது. சீனாவின் ஹோட்டன் பகுதியில் உள்ள புதிதாக 2 மாவட்டங்களை உருவாக்கும் அறிவிப்பை அண்மையில் சீனா வெளியிட்டதுன்னு தெரிவிச்சிருக்காங்க. இந்த இமேஜில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், லடாக் இங்கே இருக்குது. அந்த ஒரு லொக்கேஷன் மாதிரி சிம்பிள் போட்டு கொடுத்துருக்கிறது வந்து ஹோட்டன் அப்படின்ற பகுதி. அதை ஒட்டி இந்த லடாக்கோட இது இருக்கிறதுனால கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. வந்தே பாரத் ஸ்லீப்பர் ரயில் 180 கிலோமீட்டர் வேகத்தில் சோதனை ஓட்டம்னு தெரிவிச்சிருக்காங்க. மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் இடையே 40 கிலோமீட்டர் தொலைவு வழித்தடத்தில் நடத்தப்பட்ட சோதனை ஓட்டத்தில் படுக்கை வசதி கொண்ட வந்தே பாரத் ஸ்லீப்பர் ரயில் அதிகபட்சமாக மணிக்கு 180 கிலோமீட்டர் வேகத்தை எட்டியதாக ரயில்வே அமைச்சகம் வெள்ளிக்கிழமை அறிவித்ததுன்னு தெரிவிச்சிருக்காங்க. இன்னும் இது இந்தியா ஃபுல்லாக லான்ச் ஆகலை. ஜனவரியில் லான்ச் ஆகுன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அடுத்த நியூஸ் இது சம்மந்தமாக வரப்போ பார்ப்போம். அடுத்ததாக இன்றைக்கான திருக்குறள் என்னன்றதை பார்த்துருவோம். முடிவும் இடையூறும் முற்றியாக எய்தும் படுபயனும் பார்த்து செயலை முடிக்கும் வகையும் வரக்கூடிய இடையூறும் முடித்தபோது கிடைக்கும் பெரும் பயனும் ஆகியவற்றை ஆராய்ந்து செய்ய வேண்டும் அப்படின்னு வினை செயல் வகைன்ற அதிகாரத்தில் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. அடுத்ததாக சீனாவில் பரவும் HMBV தீநுண்ணி இந்தியாவில் தொடர்ந்து கண்காணிப்பு மத்திய அரசு தெரிவிச்சிருக்காங்க. சீனாவில் HMBV தீநுண்ணி வைரஸ் வேகமாக பரவி வருவதாக தகவல்கள் வெளியாகுள்ள நிலையில் இந்தியாவில் பருவகால ஃப்ளூ காய்ச்சல் பாதிப்பு தொடர்ந்து உன்னிப்பாக கண்காணிக்கப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அது பேர் பார்த்துக்கோங்க, HMBV வைரஸ். அதான் தீநுண்ணின்னு கொடுத்துருக்காங்க, வைரஸ் தான். அடுத்ததாக ரயில்வே குரூப் டி பணிகளுக்கு கல்வி தகுதி தளர்வுன்னு தெரிவிச்சிருக்காங்க. 10ஆம் வகுப்பு தேர்ச்சி அல்லது ITI டிப்ளமோ தேர்ச்சி அல்லது அதற்கு சமமான படிப்பு அல்லது தேசிய தொழில் பயிற்சி கவுன்சில் வழங்கிய தேசிய தொழில் பயில்நிலை சான்றிதழ் ஆகியவை லெவல் 1 பணிகளுக்கான குறைந்தபட்ச கல்வி தகுதியால் நிர்ணயிக்கப்படுவதாக ரயில்வே வாரியம் தெரிவிச்சிருக்காங்க. முன்னதாக தொழில்நுட்ப துறைகளுக்கு விண்ணப்பிக்கும் தேர்வர்கள் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி மற்றும் NAC அல்லது ITI டிப்ளமோ முடித்திருக்க வேண்டும் என்ற விதி பின்பற்றப்பட்டு வந்த நிலையில் தற்போது குறைந்தபட்ச கல்வி தகுதி மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. அதாவது ITI இருந்திருக்கு இதுக்கு முன்னாடி, இப்போ அதோடு சேர்த்து 10th முடிச்சிருக்கலாம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். எண்ம தனிநபர் தரவு பாதுகாப்பு வரைவு விதிகள் மத்திய அரசு வெளியிடும் தெரிவிச்சிருக்காங்க. எண்ம தனிநபர் தரவு பாதுகாப்பான வரைவு விதிகளை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது. ஆனால் அதில் விதிமீறலுக்கான தண்டனைகள் எதுவும் குறிப்பிடப்படவில்லைன்னு தெரிவிச்சிருக்காங்க. எண்ம தரவு பாதுகாப்பு மசோதா 2023 நாடாளுமன்றத்தில் ஒப்புதல் அளித்து 14 மாதங்களுக்கு பிறகு இந்த வரைவு விதிகள் மத்திய அரசு வெளியிட்டுள்ளதுன்னு தெரிவிச்சிருக்காங்க. அதன்படி தனிநபர் தரவுகளை எந்த ஒரு வடிவத்திலும் பயன்படுத்துவதாக இருந்தாலும் அந்த நபரின் வெளிப்படையான ஒப்புதலை பெறுவது கட்டாயமாக்கப்படும். குழந்தைகளின் தரவுகள் இருக்கும் நிலையில் அவர்களின் பெற்றோரின் ஒப்புதலை பெற வேண்டும்னு தெரிவிச்சிருக்காங்க. 2023 வந்திருக்கு இந்த மசோதா, ஒப்புதல் அளிக்கப்பட்டிருக்கு. 14 மாதங்கள் கழித்து இப்போ தான் வெளியிடப்பட்டிருக்கு, இப்போ தான் வெளியீடுன்னு தெரிவிச்சிருக்காங்க. மணிப்பூர் ஆளுநராக அஜய்குமார் பல்லா பதவியேற்பு அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. மணிப்பூரின் 19வது ஆளுநராக முன்னாள் மத்திய உள்துறை செயலர் அஜய்குமார் பல்லா வெள்ளிக்கிழமை பதவியேற்றார்னு தெரிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி ஒடிசா மாநில ஆளுநர் மாளிகையில் வெள்ளிக்கிழமை நடைபெற்ற நிகழ்ச்சியில் புதிய ஆளுநராக ஹரிபாபு கம்பம்பட்டி பதவியேற்றார்னு தெரிவிச்சிருக்காங்க. ரீசெண்டாக எங்கெங்கே ஆளுநர் மாற்றிருக்காங்க, அவங்க பேர் என்னன்றதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சிறந்த வெளிநாடு வாழ் இந்தியர்களுக்கு பிரவாசி பாரதிய சம்மான் விருது அறிவிப்பு. நிகழாண்டு சிறந்த வெளிநாடு வாழ் இந்தியர்களுக்கான பிரவாசி பாரதிய சம்மான் விருது பெறுபவர்களின் பட்டியலை மத்திய வெளியுறவு அமைச்சகம் வெள்ளிக்கிழமை வெளியிட்டது. ஒடிசாவின் புவனேஸ்வரில் வரும் 8 முதல் 10ஆம் தேதி வரை நடைபெறும் 18வது பிரவாசி பாரதிய மாநாட்டின் நிறைவாக வெற்றியாளர்களுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு விருதுகளை வழங்கி கௌரவிப்பார்னு தெரிவிச்சிருக்காங்க. பிரவாசி பாரதிய சம்மான் விருது BBSA என்பது வெளிநாடு வாழ் இந்தியர்களுக்கு இந்திய அரசால் வழங்கப்படும் உயரிய கௌரவமாகும். நிகழாண்டு விருதை அறிவிக்கப்பட்டவர்களில் பல்வேறு துறைகளில் சாதனை புரிந்து இந்திய வம்சாவளியினர் இடம்பெற்றுள்ளனர்னு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இன்றைக்கான இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் அவ்வளோதான். இது ஒரு ஷார்ட்டட் வெர்ஷனாக 1 மினிட் கரண்ட் அஃபேர் நம்ம சேனலில் இருக்குது. வேணுங்கிறவங்க அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. மேலும் இன்னொரு நியூஸ் வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.